நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு அதுக்கான உரிமையை இந்த நாடு கொடுத்துருக்கு, சட்டம் கொடுக்குது. திமுக பண்ணையார் கட்சின்னு விமர்சிக்கிறார். சண்முகம் அவர்கள் மனசாட்சியோடு யோசிக்க வேண்டும். பண்ணையார் கட்சி இல்லையா திமுக? ஒவ்வொருத்தரும் பண்ணையார் தானே பாருங்க இருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க? பனையூர் பண்ணையார் என்று அழைப்பறோன்னு விஜய் பண்ணையாரா? ஏன் இந்த விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள்? இதுதானே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இப்போ இந்த திமுக, இதை நம்ம கவனிக்க வேண்டியது, திமுகவால் சகிச்சிக்க முடியல. நாம் உட்காந்து நம்ம நிகழ்ச்சி நடத்துறதுக்காக நேற்று உட்காந்து சேனலில் பார்த்துட்டு என்ன பேசினார்ன்றதை நம்ம விவாதம் பண்ணுறோம். அதை விட கூர்ந்து கவனித்து விஜய் இப்படி பேசிட்டார், எங்களை பண்ணையார்னு சொல்லியிருக்காரு, என்னடா அண்ணன் பேசிகிட்டு இருக்காங்க, பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துருக்கீங்கன்னு ஏவி விட்டோன்னே இவர்களும் அவர்களோட டியூனுக்கு ஏற்றார் போல் நடனம் ஆடுகிறார்கள். ஸோ விஜய் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக பாதிக்கிறது என்பதைத்தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் விஜய் இன்னும் வலுவாக கூட திட்டல. அதை நான் வருத்தப்பட்டு சொன்னேன் நேற்று நிகழ்ச்சியில். 4 சாத்து சாத்தியிருக்கணும். திமுக தான் எங்களோட எதிரின்றதை சொல்லிட்டீங்க, போட்டு இன்னும் 4 சாத்து சாத்த வேண்டியதானே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமதியை சப்ஸ்கிரைப் செய்யவும்.